மகளிரின் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ வந்து நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு இந்தமாரி 3 வாழைக்காய் எடுத்துங்க. அதை நல்லா இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கிட்டு கழுவி வச்சுக்கணும். இப்போ அடுத்தது ஒரு ஏனத்தில் நம்ம கடல மாவு எடுத்துப்போம். கடல மாவு வந்து ஒரு 180 கிராம் அளவுக்கு எடுத்துப்போம். இது வந்து 50 கிராமு. இது மாதிரி வந்து 3 கிண்ண அளவுக்கு எடுத்துக்கலாம். 1, 2, 3. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது போட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அடுத்தது பச்சரிசி மாவு 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். பூண்டு பெருஞ்சீரகம் நசுக்கி இதில் நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் வந்து வாய்ப்பிடிப்பாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், வாய்வு வராது அதுக்காக. இப்போ வந்து இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி நல்லா வச்சுக்கணும். ரொம்பவும் கட்டியாக கரைக்க வேண்டாம். கொஞ்சம் தொள தொளன்னு அதில் போட்டு முழுகி எடுக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து வானிலையை வைத்து அது நல்லா காய்ந்த பிறகு எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இதுனா ஒரு 100 கிராம் அளவு வரும். அடுத்தது எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்ப்போம் நம்ம. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து அந்த வாழைக்காயை மாவில் துவிச்சு நம்ம பஜ்ஜி போடலாம். பெரும்பாலும் வந்து நான் பஜ்ஜி போடக்குள்ள அதில் வந்து கேசரி பவுடர் அது இந்த மாதிரி தேவையான இல்லாத ஐட்டம்லாம் நான் போட மாட்டேன். இப்படியே செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பஜ்ஜி வெந்துடுச்சு. இது வந்து 5 நிமிஷத்தில் வெந்துடும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து நம்ம இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெய்லாம் அது நல்லா வடியட்டும். அப்போ தான் வந்து உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ எண்ணெய் வடிஞ்சிடுது. இப்போ எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மேலும் மகளிர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.